Hello everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரவா தோசை செய்யும்போது சொன்னேன் தெரியுமா, ஒரு டேஸ்டி இட்லி பொடி வீட்டில் செஞ்சு காட்டுறேன்னு சொல்லி அதை இன்றைக்கி செய்ய போகிறேன். பிஃபோர் தட் ஸ்ப்ரெட் லவ் பிகாஸ் லவ் இஸ் காட். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் கடலைப்பருப்பு, ஒரு 150 கிராம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. எதில் நம்ம கடலைப்பருப்பு எடுக்கிறோமோ அதே டம்ளரோ அளவோ எதாக இருந்தாலும் அதிலே திரும்ப உளுத்தம்பருப்பு ஈக்குவல் போர்ஷன் கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு. நான் கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். எந்த எள்ளு இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. இது தனியா பொடி, இல்லைன்னா தனியா கூட எடுக்கலாம். நான் தனியா இல்லை, அதனால் தனியா தூள், கொரியாண்டர் பவுடர் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது சுகர் பேஷண்ட்டுக்கு கூட இந்த பொடி நல்லது, அதனால தான் நான் 1/2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். அப்புறம் பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன். கட்டி பெருங்காயம் இருந்தால் ஒரு கட்டி போட்டுக்குங்க. நான் தூள் எடுத்திருக்கேன், எல்ஜி பெருங்காயத்தூள். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பீனட், அதாவது நிலக்கடலை 1 ஸ்பூன். அப்புறம் காஞ்ச கருவேப்பிலை இருந்தாலும் எடுத்துக்கலாம், இல்லை ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் நீங்கள் இதில் போட்டு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் இது பண்ணிக்கலாம். உப்பு, சால்ட் 1 ஸ்பூன். அப்புறம் இப்போ இது ரெண்டும் சேர்த்து 150 கிராம் 300 கிராம் பருப்புக்கு நான் ஒரு 75 கிராம் கிட்ட மிளகா எடுத்துக்க போகிறோம், வர மிளகா. இப்போ எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக எண்ணெய் விட்டு வறுத்துக்கணும். ஓப்பன் அண்ட் கீப். நல்லெண்ணெய் விட்டு வறுத்துக்குங்க. முதல்ல சும்மா கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் விட்டுட்டு முதல்ல நம்ம வறுக்க வேண்டியது கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பை போட்டுட்டு வறுத்துக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. நல்லா கலரும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும், அப்போ தான் பொடியும் கலராக இருக்கும். மீன்வைல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் மை சப்ஸ்கிரைபர். இப்போ ஓரளவு வறுப்பட்டோன்னே இதிலேயே உளுத்தம்பருப்பையும் சேர்த்துக்கணும். பாதி வறுத்தோன்னே உளுத்தம்பருப்பும் சேர்த்து இதிலே வருங்க.
தனித்தனியாக கூட வறுத்து எடுத்துக்கலாம். நான் வந்து கடலைப்பருப்பு பாதி வறுத்தோன்னே உளுத்தம்பருப்பை அதிலே போட்டிருக்கேன். இன்னொரு அரை ஸ்பூன் கூட ஆயில் விட்டுக்கலாம். ரொம்ப அடி பிடிக்காமல் இருக்கும். நான் ஒவ்வொரு தடவையும் பொடி ஒவ்வொரு மாதிரி செய்வேன். அப்போ வீட்டில் எல்லோரும் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அதை வந்து நான் ஸ்டிக் பண்ணிக்குவேன். இந்த மாதிரி செஞ்சபோது எல்லோரும் ரொம்ப லைக் பண்ணாங்க. இந்த மாதிரியும் செய்வேன் அடிக்கடி. நல்ல கலர் வர வரைக்கும் நீங்கள் வறுத்தீங்கன்னா தான் பொடி வந்து கொஞ்சம் கலராக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப பேலாக அப்புறம் இருக்கும். அது வந்து டேஸ்ட் நல்லா இருந்தாலும் அப்பெடைசிங்காக இருக்காது. ஸோ நீங்கள் வந்து இதை கொஞ்சம் நல்லா டார்க்காக வறுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் இந்த உளுத்தம்பருப்பும் கலர் மாறுது. சரியான இது ஸ்டேஜ் எப்போ கடலைப்பருப்பு வறுத்தோன்னா உளுத்தம்பருப்பு வறுக்கணும்னு தெரியலன்னா நீங்கள் தனித்தனியாகவே வறுத்துக்கோங்க, பெட்டர். ரெண்டுமே ஆனால் கலர் மாறி கொஞ்சம் ப்ரௌன் கலராக வரணும். மீடியம் டு சிம்லே வச்சு வருங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், கலர் பாருங்கள், நல்லா நிறைய ப்ரௌனாக வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் இது வந்து ஏற்கனவே வறுத்தது தான் நிலக்கடலை போட்டுட்டு, அது ஏற்கனவே வறுத்ததுன்றதுனால நான் தனியாக வறுக்காமல் இதிலே போட்டேன். இப்போ இதிலே வெந்தயம், அரை ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு, அப்புறம் தனியாத்தூள், பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து வறுத்துக்கணும். இதெல்லாம் சேர்த்துட்டு இதிலே இது காஞ்ச கருவேப்பிலைங்கிறதுனால கொஞ்சம் நான் லேட்டாக சேர்க்குறேன். பாருங்க, கருவேப்பிலை நல்லா மொறுமொறுன்னு காஞ்சது நான் சேர்த்துக்கிறேன்.
எவ்வளோ இருக்கோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் போதும்னு நினச்சேன், அதனால் இது போதும். இப்போ இதே நீங்கள் பச்சை கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி மொறு மொறுன்னு ஆகிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. உப்பையும் இதிலே போட்டுடலாம். உப்பு எப்போதுமே வறுத்தா ரொம்ப நல்லது. ஒரு சின்ன ஸ்பூனில் நான் 1.5 to 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். உப்பு எப்போதுமே கொஞ்சம் போட்டுட்டு பார்த்துட்டு அப்புறம் சேர்த்துக்கணும். ஐ திங்க் திஸ் ஒன் டன். இப்போ நம்ம மிளகாயை மட்டும் தனியாக வறுக்கணும். இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மிளகாயை தனியாக வரும். இப்போ அதே பேனில் நல்லா 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் விட்டுட்டு நம்ம இப்போ மிளகாயை போட்டு வறுக்க போகிறோம். இவ்வளோ போதும். நான் கூட கொஞ்சம் சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கலாம். என் ஹஸ்பண்ட்க்கெலாம் கொஞ்சம் உரப்பாக இருந்தால் தான் பிடிக்கும், அதனால நான் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறேன். அதனால தான் நீங்கள் இதை வறுக்கும் போதே கொஞ்சம் பெரிய சட்டியை எடுத்துக்கோங்க. ஏன்னா மிளகா போட்டு வறுக்கும்போது அது வெளியில் விழுகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பூண்டும் வேணும்னா இதில் தட்டிட்டு ஒரு 10 பூண்டு போட்டுக்கலாம். நான் எனக்கு பூண்டு போடல, நான் ரொம்ப சூடு பூண்டுன்னு சொல்லிட்டு நான் அது போடலை. நான் சொல்கிறேனே, நான் வந்து பல மாதிரி செய்வேன். சில நேரம் பூண்டு போடுவேன், சில நேரம் போட மாட்டேன், சில நேரம் கருவேப்பிலை இருந்தால் போடுவேன், இல்லைன்னா போட மாட்டேன். நான் ஃப்ளாக்ஸீட் பொடி கூட இட்லி பொடி செய்வேன், அது இன்னொரு வீடியோவாக உங்களுக்கு போடுறேன். இப்போ வந்து பேசிக் இட்லி பொடி, ஆனால் கொஞ்சம் டேஸ்ட்டாக நல்லா இருக்கிற மாதிரி. ஓகே, அவ்வளோதான். இது பாருங்கள், கொஞ்சம் பஃப் பண்ணி வருது, கலரும் நல்லா மாறிடுச்சு. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ வந்து மிளகாத்தூளும் வறுத்தாச்சு, ஆல்மோஸ்ட் எல்லாமே வறுத்தாச்சு. இனிமேல் நம்ம ஆற வச்சுட்டு மிக்சியில் நுணுக்கி எடுக்க வேண்டியது தான் பாக்கி. இப்போ பாருங்கள், நம்ம வறுத்த பருப்பு,
இந்த இது பீனட், கறி லீஃப் எல்லாத்தையும் ஆற வச்சு நல்லா இந்த தாம்பாளத்தில் போட்டு ஆற வச்சாச்சு. இப்போ ஆறினோன்னே இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு முதல்ல இதை அரைச்சிட்டு கொஞ்சம் லைட்டாக கொரன்னு அரைச்சிட்டு அப்புறம் வந்து நம்ம மிளகாயும் ஆற வச்சு வச்சுருக்கேன். மிளகா வறுத்ததையும் ஆற வச்சதை சேர்த்து நல்லா ஒன்றா அரைச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம பருப்பு, இது ட்ரை சில்லி எல்லாம் நல்லா வறுத்ததை ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து இதில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம ஹோம்மேடு இட்லி பொடி ரெடி. இப்போ நான் அதை வந்து கொஞ்சம் போட்டு 1 ஸ்பூன் போட்டு நல்லெண்ணெய் விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இட்லி இருக்குது, நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஆசம், ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியனை என்னோட ஷேர் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video. Until then, bye from Kanmani Geeta Chandrasekharan. Bye.